பத்தாம பாதம் பட்டா. என்ன சொம்பு தூக்கி இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? இன்னைக்கு நம்ம செல்லப்பாண்டி அவன் மனைவி மேல பிராது கொடுத்துருக்கான். செல்லப்பாண்டி செல்லப்பாண்டி செல்லப்பாண்டி. வணக்கம் நாட்டாய் அம்மா. வணக்கம் வணக்கம். என்ன உன் மனைவி மேலே பிராது கொடுத்துருக்க? என்ன சண்டை? பிராது கொடுக்குற அளவுக்கு சொல்லு. நாட்டாய் அம்மா, எனக்கு அவள்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும், நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். என்னடா பொசுக்குன்னு விவாகரத்து வேணும்னு சொல்ற? ஏன், என்ன விஷயம் சொல்லு. சட்டு புட்டுலாம் விவாகரத்துலாம் தர முடியாது. இல்லை நாட்டாயி, இதுக்கு மேலே அவ கூட என்னால் வாழ முடியாது, டார்ச்சர் பண்ணுறா. உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம்டா ஆகுது? நாட்டாயி, எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. ஏண்டா கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆக போகுது, கையில வேற புள்ளைய வச்சிருக்கீங்க. இப்போ வந்து டைவர்ஸ் கேக்குறீங்க, என்ன ஆச்சு? இன்னும்மா புரிஞ்சுக்காம வாழ்க்கைய வாழ்றீங்க? இல்லை நாட்டாயி அம்மா, நாளுக்கு நாள் அவ தொல்லை தாங்க முடியல, அதனால தான். சரி சரி, உன் பொஞ்சாத்திய கூப்பிடுறா. கலா கலா கலா. வணக்கம் நாட்டையம்மா. வணக்கம் வணக்கம். என்ன உன் புருஷன் டைவர்ஸ்லாம் கேக்குறா, என்ன பிரச்சனை? நாட்டாயம்மா, நாளுக்கு நாள் நான் எது சொன்னாலும் தப்பா தெரியுது அவருக்கு. நான் என்னத்த செய்யறது? நாட்டாயி அம்மா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி 85 கிலோ இருந்தேன், என்ன பாருங்க இப்ப 40 கிலோ கூட இல்லை நாட்டாயி அம்மா. இதுக்கெல்லாம் காரணம் இவதான் நாட்டாயி. என்ன சொல்ற செல்லப்பாண்டி? இவ எப்படி காரணமா? ஆமா நாட்டாயி அம்மா, இவ சரியாவே சோறாக்கி போட மாட்டா. என் உடம்பே துரும்பா இழைச்சிருச்சு தெரியுமா? ஏன் பிள்ளை கலா, சோறாக்கி போடாம வேற என்ன வேலை? நாட்டாயி, சோறுலாம் ஆக்கி போடுவேன், அவர் வாய்க்கு வந்ததை சொல்றாரு. நாட்டாயி அம்மா, காலையில எந்திரிச்சாவே உப்புமா, கேழ்வரகு, கம்புங்கிறா. கேட்டா நீங்க 80 கிலோ இருக்கீங்க, அதனால டயட்ல இருங்க டயட்ல இருங்கன்னு சொல்லி ஒண்ணுமே ஆக்கி போடாம என்னை இப்படி ஆக்கிட்டா நாட்டாயி. ஏன் பிள்ளை காலா, வேலைக்கு போறவன் தெம்பா சாப்பிட்டு போகணும் தான், அவனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட வேண்டியதானே? நாட்டாயம்மா, அவர் என் கல்யாணத்துக்கு முன்னாடி எரும மாட்டுக்கு கொம்பு முளைச்ச மாதிரி இருந்தாரு. இப்ப எவ்வளவு ஸ்மார்ட்டா ஆக்கிருக்கேன்னா அப்ப பாருங்க, எல்லாம் டயட்டோட மகிமை தான். பாருங்க நாட்டாயி அம்மா, உங்க முன்னாடி எப்படி பேசுறான்னு. ஏண்டா செல்லப்பாண்டி, அதுக்குன்னு விட்டு பிரியணும் டைவர்ஸ் கேட்கலாமா? இதெல்லாம் ஒரு காரணமா? அது மட்டும் இல்ல நாட்டாயி அம்மா, தோசைய சுட சொன்னா அப்பளம் மாதிரி சுட்டு தரா. நேத்து வச்ச சாம்பார ஒரு வாரத்துக்கு வச்சு ஓட்டுறா, ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு. நாட்டாயம்மா, மீந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ண முடியுமா? அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதா நம்ம ஊர் கலாச்சாரம். நாட்டாயி, அவ பொய் சொல்றா, வேறுமனே பண்றா. ஒரு நாளைக்கு குழம்பு வைக்க சொன்னா சோம்பேறித்தனை பட்டுட்டு 10 நாளைக்கு சேர்த்து வச்சுட்டு மீந்துருச்சு மீந்துருச்சுங்கிறா. இருக்கிறது 3 பேரு, அவங்களுக்கு எவ்வளவு குழம்பு வைக்கணும் நீங்களே சொல்லுங்க. ஏண்டா உன் பொண்டாட்டி அததானே சாப்பிடுறா, அப்புறம் என்ன? ஆட போங்க நாட்டாயி. அவளா நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்னத்த செஞ்சு சாப்பிட்றா தெரியுமா? நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸுன்னு செஞ்சு சாப்பிட்றா. எனக்கு மட்டும் இந்த பழைய குழம்பு கட்டி கொடுத்துட்றா தெரியுமா? ஐயோ நாட்டாயம்மா, அப்படிலாம் கிடையாது. என் பொண்ணுக்கு செய்யறதுல 2 வாய் எடுத்து போடுவேன், அவ்வளவுதான். ஏண்டா செல்லப்பாண்டி, ஒரு சாப்பாட்டு விஷயத்துக்காக குடும்பத்தை பிரியலாமா சொல்லு? இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போவேனாமா? பின்னாடி வாழ்க்கை இருக்குல்ல குழந்தைக்கு. நாட்டாயி அம்மா, வெறும் சாப்பாட்டுக்காக இல்லை நாட்டாயி அம்மா, நாளுக்கு நாள் என் வருமானத்தை புரிஞ்சுக்காம அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லி உயிரை எடுக்கிறா. நானும் எவ்வளவுதான் சம்பாதிக்கிறது சொல்லுங்க? ஏமா காலா, உன் புருஷன் என்ன சம்பாதிக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தானேம்மா வாழ முடியும். நீ என்ன ஆடம்பரமா கேட்டுட்டு இருக்கியா? நாட்டாயம்மா, நான் ஒன்றும் ஆடம்பரமாலாம் கேட்கல, வீட்டுக்கு தேவையானதான் கேட்டேன். அதை வாங்கி தர முடியாம இப்படி பண்றாரு. நாட்டாயி அம்மா, வீட்டில் ஒரு நல்ல டிவி இருக்கு, கேட்டுக்காங்க நல்லா. அந்த டிவி ஓடிட்டு தான் இருக்கு. ஆனால் இவ யாரோ பக்கத்து வீட்டுக்காரி 70 இன்ச்சில் ஏதோ டிவி வாங்கியிருக்காளாம். பார்க்கவே தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு வாரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. நாட்டாயி, குழந்தை தேட்டருக்கு போகணும்னு ஆசைப்பட்டுச்சு, இவரோ தேட்டருக்கு கூட்டிட்டு போனா 500 1000 ஆகுதுன்னு சொல்றாரு. சரி, ஒரேடியா வீட்டுல டிவி வாங்கி போட்டா பாத்துக்கலாம்ல. ஏண்டி காலா, அது ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவு பண்ணவே யோசிக்கிறாங்கிற தேட்டருக்கு போனா. ஏண்டா 1 லட்ச ரூபா கொடுத்து எப்படி டிவி வாங்கி வைப்பான்? நீங்களே கேளுங்க நாட்டாயி அம்மா, எனக்கும் 35,000 தான் சம்பளம். ஆனால் இவ்வளோ 1 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு வைக்கிறான் மாசம். ஆனா
கலா, அவன் வருமானத்தை தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண, அப்புறம் என்ன இப்ப புதுசா? நாட்டாயம்மா, எனக்கோ கை கால்லாம் வலிக்குது இப்பெல்லாம், அதனால மாவு பிணையவே முடியல. அதனால ஒரு மிக்ஸி மாவு பிணையிற மாதிரி வந்திருக்கு, அதை வாங்கி குடியான்னு கேட்டா இருக்கிற மிக்ஸி வச்சு ஓட்டுன்னு சொல்றாரு. பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்துலலாம் எல்லாரும் வச்சிருக்காங்க. நாட்டாயம்மா, போன வருஷம் தான் 4000 ரூபாய்க்கு ஒரு மிக்ஸி வாங்கி கொடுத்தேன். அதை தான் நல்லா அரைச்சிட்டு இருக்கு. இப்போ பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, அக்கம் பக்கத்தில் வாங்கிட்டாங்கன்னு கேட்டால் நான் எங்கே போகிறது நாட்டாயம்மா? அவங்க புருஷெல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எனக்கு தெரியாது. ஏன் வருமானம் இவ்வளோதான். அவன் சொல்றதும் சரிதானே, அவன் எங்க போவான்? நாட்டாயம்மா, அக்கம் பக்கத்துல யாரும் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கல, இவரை மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்க. என்ன அவங்களாம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி போடுறாங்க, இவரு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி போடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாரு. நான் என்னத்த செய்வேன்? நாட்டாயம்மா, அவங்களாம் கடன்ல வாங்கி போடுறாங்க. எனக்கு கடன் வாங்க துளி கூட இஷ்டம் கிடையாது. அதனால தான் நான் வாங்கி போட மாட்டேன். இவ அதை புரிஞ்சுக்க மாட்றா. ஏய் ஜோதி, உன் புருஷன் பேசுறது சரிதானே, கடன் வாங்கி எதுக்கு ஆடம்பர செலவு பண்ணணும்? நாட்டாயம்மா, அப்ப நானும் 4 விஷயத்தை அனுபவிக்க வேணாமா? இப்படி பழைய பஞ்சாங்கமே பாடிட்டு இருந்தா நானும் என்னத்த செய்வேன்? ஏண்டி, நான் உனக்கு என்ன குறை வச்சேன் இப்படி சொல்ற? என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு தானடி இருக்கேன். ஆமா ஆமா, எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். போ போ நாட்டாயி, எனக்கு இவர் தேவையில்லை. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம். நீங்க பிரிச்சு விட்டுருங்க, அதான் நல்லது. நானும் அதை தான் சொல்றேன். நீ எனக்கு வேணாம், விட்டுரு. உங்க அப்பா வீட்டுல போய் இருந்து சந்தோஷமா ஆடம்பரமா இரு. என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துரு. அதை எப்படி ஓட்ட கொடுப்பேன்? என் பிள்ளை எனக்கு தான். அது பொட்ட பிள்ளைனா அம்மா கிட்ட தான் வளரும். நான் தான் வச்சுப்பேன். நாட்டாயி, 2 பேரும் நிறுத்துறீங்களா? நாட்டாயிட்ட வந்துட்டு என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்கேயே இவ்வளவு சண்டை போறீங்களா? ஊருக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள எம்படி சண்டை போடுவீங்க? நாட்டாயம்மா, அதான் சொல்றேன். என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துட்டு அவளை வெட்டி விட்டுருங்க. இல்ல நாட்டாயம்மா, என் பொண்ணு எனக்கு தான் வேணும். சரியா? எனக்கு தான் வரணும் பொட்ட பிள்ளை. ஏண்டா, வெட்டி விடுறதுக்கு என்ன துணி கயிறா? அசால்ட்டா வெட்டி விடணுங்கிற? அதெல்லாம் முடியாது. சரியா? இந்த நாட்டாயி சொல்றதா தீர்ப்பு. செல்லப்பாண்டி, நான் சொல்றதை கேளு. எல்லா பொம்பளைங்களும் சமைக்க தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணல, புருஷனுக்காகவும் மாமியாருக்காகவும் கத்துக்கிறாங்க. சரியா? எத்தனை வீட்டுல திரும்ப பொம்பளைங்க புருஷனுக்கு மாமியாருக்கெல்லாம் நல்ல தோசையை சுட்டு வச்சுட்டு தான் திங்கும் போது உடஞ்சதையும் தீஞ்சதையும் சாப்பிடுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு பொறுமை இல்லாம நிக்க முடியாம நமக்கு தானேன்னு சொல்லி அந்த தீஞ்ச தோசையை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பொம்பளைங்க இருக்காங்கடா. ஏ கலா, உனக்கும் தான் சொல்றேன். புருஷனுக்கு வருமானத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்றவங்க நல்ல பொம்பளை. சரியா? அவனோட எண்ணம் கடன் வாங்க கூடாதுன்னு. ஒருவேளை கடன் ஊர் முழுக்க வாங்கிட்டு கட்ட முடியாம உன்கிட்ட வந்து கடன்காரன் கத்துனானா என்ன பண்ணுவேன்? அந்த மானம் போகும்ல. அதுக்கு பதிலா நீ புருஷனுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டா பிரச்சனையே இல்லையே. வரவுக்கேத்த செலவு பண்ணீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. பொருள் முக்கியம் இல்ல. சரியா? கடன் இல்லாம வாழ்றதுதான் முக்கியம். கூப்பிடுவோம் பிள்ளைய. பாப்பா, நீ அம்மா கூட போறியா அப்பா கூட போறியா? ஆன்ட்டி, ஆன்ட்டி, எனக்கு 2 பேருமே வேணும். அப்பாவும் வேணும், அம்மாவும் வேணும். 2 பேரும் என் கூட தான் இருக்கணும். கேக்குதா செல்லப்பாண்டி கலா? புள்ளைக்கு நீங்க 2 பேருமே முக்கியம். சரியா? உங்களுக்கு பிடிக்கல, நீங்க பிரிஞ்சு போயிடுவீங்க. ஆனா அந்த புள்ளையோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க பிள்ளைகளா, 2 பேர் பிரிஞ்சு போறது ஈஸி. ஆனா அந்த குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா? அப்பனும் இல்லாம அம்மாவும் இல்லாம எப்படி வளரும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நாளைக்கு அதோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்பா அம்மாவோட இருக்கும். இந்த பிள்ளை தனியா இருந்து மனம் வேதனைப்படும். மக்களே, நான் பொதுவா தான் சொல்றேன். சரியா? புருஷனும் பொஞ்சாட்டியும் பிரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த புள்ளைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீண் வம்புக்காக பிரியறீங்கன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? நீங்க 2 பேர் தானே சேர்ந்து பெத்தீங்க. பாவம் இல்லையா அந்த புள்ளை? அதே மாதிரி ஆம்பளைகளுக்கு சொல்றேன், பொண்டாட்டி சரியா சமைக்க மாட்டா, அது பண்ற மாட்டான்னு சொல்லாதீங்க. எல்லா பொண்டாட்டியும் உங்களுக்காக தான் அன்பா கட்டுக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருக்கா. உங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அவ பழைய சாப்பாடோ வீணா போனதோ சாப்பிடுறா பொம்பளையும் இருக்கா. சரியா? எல்லா பொம்பளையும் அப்படி கிடையாது. அதே பொம்பளைங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. தான் புருஷன் என்ன சம்பாதிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுதான் அழகான பொம்பளைங்க. சரியா? கடன் வாங்கி வாழாதீங்க. அக்கம் பக்கத்துல அவ இதை வாங்கிட்டா அதை வாங்கிட்டான்னு ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. புருஷனை கடன் இல்லாம வாழ வைக்கிறதா நல்ல சிறந்த பொண்டாட்டி. சரியா? நோயும் கடனும் இல்லாமல் வாழ்வதே சிறந்த வாழ்வு. சரியா? அக்கம் பக்கத்துல அவ இதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டான்னு கடன் வச்சு வாழ்றது நல்ல வாழ்வே கிடையாது. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் வாங்கி வாழுங்க. அதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு. புருஷன் பொஞ்சாதி பிரியறதுக்கு முன்னாடி குழந்தைங்களை பத்தி யோசிங்க. சரியா?
மக்களே உங்களுக்கும் தான் கடன் இல்லாம வாழ பாருங்க, அதுவே நல்லது. கடன் வாங்கினாலும் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கணுமே தவிர ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது. சரியா? இந்த நாட்டாயோட தீர்ப்பு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, தொம்பு தூக்கி கட்டுறா வண்டிய. நாட்டாயி, நாட்டாயி, நாட்டாயி.